உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த தேவனை எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம், அதுல 34ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரத்துல தொங்கிறார். இன்றைக்கு சிலுவை தியானம் என்று சொல்லி உபவாசங்கள் சபைகளில் நடைபெறுகிறது. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, என்ன ஆண்டவர் அந்த சிலுவை அவரு தண்ணி தவிக்குது. தண்ணி தவிக்கும் போது என்ன பண்றாங்க, அதை குடிக்க ஒரு தண்ணியை கொடுக்குறாங்க. அதுல கசப்பு கலந்த காடியை கொடுக்கும் பொழுது ருசி பார்த்து என்ன குடிக்க மனதில்லாம. இந்த இடத்துல ஆவிக்குரியதுன்னா நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ருசியா இருக்கணும், ஆனா கசப்பா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்துக்கு எப்படி இருக்கணும்? ருசியா இருக்கணும். கணவனுக்கு நீங்க ருசியா இருக்கணும், மனைவிக்கு நீங்க ருசியா இருக்கணும். கசப்பா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கசப்பு கலந்த காடியை என்ன பண்றாங்க, ஆண்டவர் கொடுக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு கசப்பை கொடுக்குறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசிக்கணும். கர்த்தர் அப்ப ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, என் பிள்ளை இந்த பூமியில உண்டு பண்ணினா அதுக்கு என்ன பண்ணா, பாத்திரவனா உண்மையா இருப்பான், இந்த குடும்பத்துல என் பிள்ளைகளுக்கு உண்மையா இருப்பான்னு சொல்லிதான் நம்மளை இந்த பூமியிலே தேவன் வைத்தார். ஆனா எழுதப்பட்டிருக்கிறது ஆதியாகமத்துல, மனிதனுடைய இருதயம் தோற்றமெல்லாம் பொல்லாததா இருந்ததாம். மனிதனை உண்டாக்கினதுக்கு ரொம்ப மனசாப்பட்டாராம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படித்தான் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். தேவன் கொடுத்த நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்வை, தேவன் கொடுத்த அருமையான குடும்பத்தை, தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகளை அது என்ன பண்றாங்க, கசப்பாய்க்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதரன், வாழ்க்கை கசப்பாய் மாறினது என்று சொல்றாங்கல்ல. எவ்வளவு நீ சந்தோஷமா இருக்கப்பா? எங்க நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த மனுஷனை கட்டிட்டு அப்படி உடனே கணவன் மேல பழி போடுவாங்க, உடனே மனைவி மேலுக்கு பழி போடுவாங்க. இதுதான் இப்ப ஒவ்வொரு மேலும் பழி போட்டு, இந்த கனி ஏண்டா போச்சு, என்னப்பா இவ ஏவாள் கொடுத்தா, அவன் என்ன பண்றான் மறுபடியும் பிசாசு, இப்படி மருது. காரணம் யாரு? நான் தான் காரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கை நான் சரி செய்ய போறேன். நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணுவேன், நல்ல திராட்சை செடியா இருப்பேன், முள்ளுள்ள திராட்சை செடியா இருக்க மாட்டேன். என் வாழ்க்கை முள் செடியா இருக்கக்கூடாது. நல்ல கனிதருகிற ஒரு சுவையான ஒரு பாத்திரமாக என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்துல கேளுங்க. ஆண்டவர் ஆத்துமா தாகம் அடைய கேட்கிறார். ஆத்துமாக்களை தேவ சமூகத்துல கொண்டு வந்து அவரிடத்துல கொண்டு வரணும். எத்தனை பேர் அழிகிறாங்க. இன்னைக்கு நம்முடைய வேலை என்ன? எத்தனை பேர் கசப்புல கிடந்து மரித்து போயிறாங்க. கர்த்தருக்கு அவர்கள்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல கானாவூர் கல்யாணத்தில் அற்புதங்களை செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, ருசியாய் மாற்றி கொடுத்தார் தண்ணிய. நம்ம வாழ்க்கை நம்ம சுயபுத்தில சாஞ்சா என்ன பண்ணும், அது கசப்பாத்தான் இருக்கும். உன் சுய புத்தி மேல் சாயாத உன் முழு நம்பிக்கை கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துகிற தேவனாயிருக்கு. அதுக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளை கசப்பான கல்வி அவருக்கு கொடுத்தார். நம்மளுக்கு ஆண்டவருக்கு ஏசப்பாக நம்ம என்ன கொடுக்கிறோம்? இந்த புதிய நாளிலே ஆண்டவருக்கு நாங்க எப்படி வாழ போறோம்? இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்து இனிமே எப்படி வாழ போறீங்க? எத்தனையோ உபவாசம் பண்ணியாச்சு, எத்தனையோ நாட்கள் ஓடிடுச்சு. இனியும் ஆண்டவருக்கு கசப்பா இருக்க போறீங்களா? இல்ல, இனிமேல் என் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிடித்தமான வாழ்க்கை நான் வாழ போறேன். இதுவரை எனக்கு பிடிச்சமா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இனிமேல் ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழ்க்க போறேன் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா இவங்களை ஆஸ்வதிப்பார். சிலுவை தியானத்தை சிலுவை மறைகளை இயேசுவினுடைய நிழல் மறைவில் ஓடிவாங்க.
அந்த சிலுவை மரத்தில் இந்த சாராம்சங்கள், தேவனுடைய குணாதிசயங்கள் நம்மேல வந்து விழட்டும். அவருடைய குணாதிசயம் நம்மளுக்குள்ளே வரட்டும். நம்ம முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாக, குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக, உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கத்தக்கதாக கர்த்தர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டுக்கு ருசியுள்ள பதார்த்தமாய் மாறுங்க. நிச்சயமா நம்மளை கர்த்தர் ஆஸ்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் நல்ல ருசியுள்ள பதார்த்தமாய் நாங்கள் உமக்கு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளை அப்படியாய் மாற்றுங்க. அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, வாழ்க்கையெல்லாம் கசப்பா இருந்த கசப்பு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, சோதர மாறாவின் மண்ணா ஆண்டவரே, அந்த நீரப்பா கசப்பு இருந்ததப்பா, ஆண்டவர் வெட்டி போலதப்பா மதுரமாய் மாறினது. ஆண்டவரே, அவர் குடிக்கும்படியாக அநேகருக்கு ஆஸ்வதமான பாத்திரம் பிள்ளைகளை மாற்று. உப்பான நீரை ஆண்டவரே நல்ல தண்ணீராய் மாற்ற உடைய வல்லமை அப்பா. கசப்பால் எப்பேற்பட்ட வாழ்க்கை கசப்பா இருந்தாலும் நல்ல தண்ணீராய் மாற்றி வாழ்க்கையை ஆஸ்வதிக்கும்படியா செல்கிறேன். ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். மறைவிடமே என்னுடைய